ஹலோ கைஸ், இந்த ட்ரீம் லெவனில் கஷ்டப்பட்டு 11 பிளேயரை பிக் பண்ணி நீங்கள் மணி லாஸ் பண்ணியிருக்கலாம், வின் பண்ணியிருக்கலாம். அதில் பாதி அவனே கமிஷன் எடுத்துகிட்டு போயிடுவான். அதுக்கு பதிலாக ரெண்டே டீமில் ஏதாவது ஒரு டீம் நீங்கள் வின் பண்ணணும்னு கணிச்சு உங்களோட மணியை அப்படியே டபுளாக நீங்கள் எடுத்துக்கலாம். அதுதான் 1x பெட்டுங்கிறது. என்னோட பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 84,892 ருபீஸ் இருக்கும். நான் எவ்வளோ டெபாசிட் பண்ணேன்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு டைம் 5,000 ருபீஸ். அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் டெபாசிட். அதில் இருந்து டெய்லி ப்ராப்பராக விளாண்டுக்கிட்டு வந்தேன். இப்போ என்னோட பேலன்ஸ் 84,892 ருபீஸ் இருக்கு. நான் இதே மாதிரி 1x கசினோலி பிளே பண்றேன். அதுக்கு தனியா வீடியோ போட்டிருக்கேன். அதையும் பார்க்கணும்னு நினைச்சா நீங்க பாத்துக்கலாம். ஸோ இதுல எப்படி இவ்வளவு மணி ஏர்ன் பண்றது, இதுக்கு லிங்க் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்கு. அதை கிளிக் பண்ணி உள்ள போனீங்கனாலே இதுல எப்படி ரிஜிஸ்டர் பண்றதுங்கிறதுக்கான கம்ப்ளீட் ரிஜிஸ்ட்ரேஷன் வீடியோ லிங்க்கும் இருக்கு. அண்ட் தென் இந்த 1x பெட்டோட லிங்க்கும் இருக்கு. அதை கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த குரூப்ல ஒரு 96 மெம்பர்ஸ் கிட்ட இருப்பாங்க. அவங்க எல்லாருமே இதுல பிளே பண்ணிக்கிட்டு இருக்கவங்க தான். நீங்க இன்னும் ஸ்டார்ட் பண்ணலன்னா ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் எப்படி இவ்வளோ மணி ஜென்ரேட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கிரிக்கெட்ல நாலேஜ் இருக்கு. நான் கிரிக்கெட் மட்டும் விளாடுவேன். ஸோ இதில் அப்படியே கீழே வந்தீங்கன்னா இப்போ லைவா போயிட்டு இருக்க மேட்சஸ் எல்லாமே காட்டும். அண்ட் தென் அப்கமிங் கிரிக்கெட் மேட்சஸ் காட்டும். இதில் கிரிக்கெட் மட்டும்தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. பேஸ்கெட் பால் இருக்கு, டேபிள் டென்னிஸ், நிறைய ஸ்போர்ட்ஸ் இருக்கு. நமக்கு தெரியாத ஸ்போர்ட்ஸ்லாம் கூட இதில் அவைலபிளா இருக்கு. இது எல்லாமே லைவ் மேட்ச் தான். இப்போ நீங்க இன்னைக்கு நடக்கக்கூடிய மேட்சுக்கு இந்த டீம் டாஸ் ஜெயிக்குங்கிறத கூட நீங்க கணிச்சு பெட் பண்ணிக்கலாம். அதுக்கான எல்லா ஆப்ஷன்ஸுமே அவைலபிளா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோ எடுக்கும் போது நாளைக்கு நடக்கக்கூடிய ஹாபர்ட் ஹரிகன்ஸ் பெர்த் சாக்கர் மேட்ச்ல நான் வந்து பெர்த் ஜெயிக்கும்னு நினைக்கிறேன்னா W2, அதாவது ஹாபர்ட் ஹரிகன்ஸ்னா W1 கிளிக் பண்ணும். எந்த டீம் ஃபர்ஸ்டா இருக்கோ அது வந்து வின்னர் 1, எந்த டீம் செகண்டா இருக்கோ அது வந்து வின்னர் 2. அதுதான் W1 W2ன்னு கொடுத்துருக்காங்க. நடுவில் இந்த எக்ஸ்ன்னு இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மேட்ச் டிரா ஆகி சூப்பர் ஓவர் போகும்னு நினைச்சீங்கன்னா நீங்க எக்ஸ் மேல பெட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து W2 பெர்த் மேல பெட் பண்ணணும்னு நினைச்சேன்னா W2 கிளிக் பண்ணோம். W1 ஹாபர்ட் மேல பெட் பண்ணணும்னு நினைச்சேன்னா W1 கிளிக் பண்ணோம். ஸோ நான் ஹாபர்ட் மேல பெட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா W1 கிளிக் பண்ணனா எனக்கு பெட் ஸ்லிப் ஓப்பன் ஆயிரும். இந்த இடத்துல நான் எவ்வளவு பெட் பண்ணுமோ அந்த அமௌண்ட் என்டர் அடிக்கணும். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு அவங்க கொடுத்துருக்க மினிமம் பெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10 ரூபாய் இருந்தால் நீங்கள் ஒரு டீம் மேலே பெட் பண்ணிக்கலாம். மினிமம் டெபாசிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 400 ருபீஸ் இருந்தால் டெபாசிட் பண்ணிக்கலாம். ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம்னு எல்லாத்துலேயும் டெபாசிட் பண்ணிக்கலாம். வித்ட்ராவும் அதே மாதிரி தான். 400 ருபீஸ் இருந்துச்சுன்னா பேங்க் அக்கௌண்ட்டு, ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், வாலெட்டு, கிரிப்டோவில் கூட நீங்கள் வித்ட்ராவல் எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்கு. ஸோ 10 ரூபாய் இருந்தாலே நீங்கள் ஒரு டீம் மேலே பெட் பண்ணிக்கலாம்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ நான் இப்போ வந்து ஒரு 300 ருபீஸ் போடுறேன். அப்போ 300 போட்டோன்னா எனக்கு போட்ட மணியோட சேர்த்து எவ்வளவு கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா, இன்வெஸ்ட் பண்ண மணியோட சேர்த்து 678.6 பைசா. அப்படின்னா எனக்கு இன்டூ 2, நான் இன்வெஸ்ட் பண்ணதோட 2 மடங்குக்கு மேல அதிகமாவே 78 ருபீஸ் வருது. ஸோ அப்ப என்னோட ப்ராஃபிட் மட்டும் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 378 ருபீஸ். ஸோ இந்த மாதிரி இங்கே காட்டிடுதா பொட்டன்ஷியல் வின்னிங். நீங்க பெட் பண்ற மணியோட சேர்த்து உங்களோட ப்ராஃபிட் இவ்வளோன்னு இந்த இடத்துல காட்டிடும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும்னா அமௌண்ட் என்டர் அடிச்சுட்டு பெட்டுங்கிற இந்த ஆப்ஷன், இங்க கிரீன் கலர்ல ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணனா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். இப்போ டக்குனே பிளேஸ் ஆயிருச்சு. ஸோ என்னோட பெட் பிளேஸ் ஆயிருச்சு. அப்படியே ஹிஸ்டரியில போய் பாத்தீங்கன்னா இப்போ பெட் பண்ணக்கூடிய அந்த மேட்ச் வந்து அவைலபிளா இருக்கும். இங்க உங்களோட மேட்ச் அவைலபிளா இருக்கா, எந்த டைம்ல அந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது நீங்க காட்டும். 20 டிசம்பர் 2024 16.28ங்கிறது ரயில்வே டைம். அப்பனா நம்ம ஊர் டைமுக்கு எப்படியும் ஒரு 3 o'clock கிட்ட. சாரி, நான் இது பெட் பிளேஸ் பண்ண டைம் காட்டுது. நான் ஏதோ உளறிட்டு இருக்கேன். மேட்ச் எப்ப ஸ்டார்ட் ஆகும்னு பாத்தீங்கன்னா அப்படியே ஆப்ஷன் வெளியே வந்துருச்சு. ஸோ மேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 21 டிசம்பர் 1:30 கிட்ட ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து இப்போ லைவாக போயிட்டு இருக்க பிக் பேஷ் லீக். இதில் நீங்கள் பெட் பண்ணணும்னு நினைச்சாலும் பெட் பண்ணிக்கலாம். இப்போ ஏதோ விக்கெட் விழுந்துருக்காட்டிருக்கு, அதனால இந்த ஸ்டேக்லாம் க்ளோஸ் ஆயிருக்கு. இதுலயே நீங்க பெட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களோட மணியை பிளேஸ் பண்ணி லைவ் மேட்ச்லயே நீங்க பெட் பண்ணிக்கலாம். அடிலைட் ஸ்ட்ரைக்கர் பார்த்தீங்கன்னா 165 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. மெல்போர்ன் வந்து 100க்கு 5 விக்கெட்ஸ் போயிருக்கு. இது வரை க்ளோஸ் ஆயிருச்சு. எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு விக்கெட் விழுந்திருக்குன்னு நினைக்கிறேன். விக்கெட் விழுகல, ஒரு 4 போயிருக்கு. ஸோ இப்போ நான் வந்து எந்த டீம் ஜெயிக்கும்னு நினைக்கிறேன்னா மெல்போர்ன் ஸ்டார்ஸே நான் ஜெயிக்கும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். W2 கிளிக் பண்ணி உடனே பெட் ஸ்லிப் ஓப்பன் ஆகும். இப்போல்லாம் நான் அமௌண்ட் என்டர் அடிக்கல. சும்மா என் மணி போயிருச்சுன்னா அவ்வளோதான், எனக்கு லாஸ் ஆகிட்டே வரும். ஸோ இது சும்மா எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். 300 ருபீஸ் போட்டோன்னா மெல்போர்ன் ஸ்டார்ஸ் மேலே போட்ட மணியோட சேர்த்து 603 ருபீஸ். அப்போ ப்ராஃபிட் மட்டும் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 303 ருபீஸ்.
லைவ் மேட்ச்ல இந்த வின்னிங்கிறது சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்ங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும். அந்த டீம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ப்ராஃபிட் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். இதுக்கான லிங்க் வந்து நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்கு. டெலிகிராமுக்குள்ளார போனீங்கனாலே இதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் அவைலபிளா இருக்கு. டவுட் இருக்கவங்க அங்கேயே கம்ப்ளீட் ரிஜிஸ்ட்ரேஷன் வீடியோ அவைலபிளா இருக்கும். அதை பார்த்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோ.